வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு அது சூடான உடனே ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை எல்லாம் போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம அடுத்து அரைச்சி வச்ச வெங்காய விழுது 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சு சேர்த்துருக்கேன். இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வரும். தேவையான உப்பை போட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு நல்லா வேகும். கலர் மாறிடுச்சு. இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், இதையும் சேர்த்து வதக்கிடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான உப்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் செஞ்ச சிக்கன், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றலாம். இதே ஸ்டேஜில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது கூட தக்காளி பேஸ்ட், தக்காளி 2 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். இப்போது முந்திரி பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி அந்த விழுதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காவோட சோம்பு இல்லை கசகசா சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது குழம்பை நல்லா திக்காக கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டு சேர்க்குறனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளோட அடுத்த டிஷ் கேபேஜ் பக்கோடா. வெயிட் அண்ட் வாட்ச்.